ஹாய் குட்டீஸ். ஆச்சி இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ராஜா. அந்த ராஜா நாட்டு மக்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார். அவங்களுக்கு சாப்பாடு, குடி தண்ணீர், விவசாயம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக செழிப்பாக இருக்குது. அவங்கள மக்களே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார். எந்த திருட்டு பயமும் கிடையாது. மக்களுக்கு வரி போடுறது கிடையாது. தேவையில்லாத வரி போட்டு மக்களை கஷ்டப்படுத்துறது கிடையாது. மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவரோட நாட்டில். ஆனால் என்னென்னா கொஞ்ச நாளாக ராஜா ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கிறார். ஏதாவது யோசித்துக்கிட்டு ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கிறார். இதை அந்த நாட்டு மந்திரி கவனிக்கிறார். மந்திரியெல்லாம் அப்படி தானே இருப்பாங்க, ராஜா மேலே ஒரு கண்ணாக தான் இருப்பாங்க. என்ன ஆனால் நம்ம போய் கேட்க முடியாதுல்ல, என்ன ராஜா உங்களுக்கு பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஏதாவது நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மந்திரி கொஞ்சம் யோசிக்கிறார். ஆனால் ராஜா கொஞ்சம் குழப்பமாக யோசிக்கிட்டே குழப்பமான மனநிலையிலேயே இருக்கிறாரு கொஞ்ச நாளாக. அப்போ ஒரு நாள் மந்திரி போய், ராஜா ராஜா நம்ம வேட்டைக்கு போய் ரொம்ப நாளாச்சே அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜா, ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போ நான் வேட்டைக்கு வர்ற மனநிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மந்திரி என்ன சொல்கிறாரு, இல்லை ராஜா, நம்ம இந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தால் நம்ம இது மாதிரி வேட்டைக்கு போனால் நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், உங்களோட குருநாதரும் அங்கே தான் இருக்காங்க, காட்டில் ஆசிரமத்தில் உங்கள் குருநாதர் இருக்கார், அப்படியே அவரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். குருன்னு கேட்டவுடனே ராஜா முகம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, மலர்ந்துருச்சு, ஹாப்பி ஆகிட்டார் அவர். ஓகே நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்றார். உடனே கொஞ்சம் படை வீரர்கள், மந்திரி கொஞ்சம் படை வீரர்கள் ஹார்ஸில் எல்லோரும் டொக் டொக் டொக்னு போகிறாங்க. எங்கே வேட்டைக்கு கிளம்பி போகிறாங்க. காட்டில் தான் அவர் குரு இருக்கார். ஒரு ஆசிரமம் அமைச்சு அங்கே தான் குருவெல்லாம் இருக்காங்க. போன உடனே அந்த குருவோட சீடர்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. குரு என்ன பண்ணுறாரு, ராஜா குருவை பார்த்துட்ருக்கிறார். அவர் எப்போ தனியாக இருக்காரோ நேராக குருட்ட போகிறாரு. ராஜா போயிட்டு இது மாதிரி அவர் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கு அவர் என்ன ரெமெடி யோசிச்சிருந்தாரோ அதையும் அவர்கிட்ட சொல்கிறார். எல்லாம் சொல்லி முடித்த உடனே, குருவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. குரு கொஞ்சம் நேரம் அமைதியாகிட்டு, நீ கிளம்பலாம் அப்படின்றார், நீ புறப்படலாம் அப்படின்றார். உடனே ராஜாவுக்கு எந்த கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்லை. உடனே ரொம்ப ஹாப்பியாக எந்திரிச்சிட்டு போயிட்டு அவரோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு 4 கால் பாய்ச்சலில் காட்டுக்குள்ளே போகிறாரு ராஜா. அவ்வளோ சந்தோஷம் ராஜாவுக்கு. குதிரை 4 கால் பாய்ச்சலில் போகுது, காட்டுக்கு வேட்டையாட போகிறார் ராஜா. மந்திரி பார்த்துட்டு மந்திரிக்கு ஷாக். மந்திரி குடுகுடுன்னு போய் குருட்ட போய், குருவே குருவே நீங்கள் என்ன பண்ணீங்க அவருக்கு, அவர் ரொம்ப நாளாக ஒரு மன கஷ்டத்தில் இருந்தார், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி போய் கேட்குறாரு. குரு சொல்கிறாரு, உன்னோட ராஜா ரொம்ப புத்திசாலி, தைரியசாலி, அவரை பார்த்துக்குவார், அவரோட பிரச்சனைக்கு அவரே தீர்வு அவர் ரெடியாக கையில் வச்சுருக்கார். நான் ஒன்றுமே செய்யலை, அவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்டேன், அவர் அழுகிறதுக்கு என் தோலை கொடுத்தேன், ஒரு சொல்கிற விஷயத்தில் நான் காது கொடுத்து கேட்டேன், வேறு ஒன்றுமே நான் பண்ணலை அப்படின்னு குரு சொல்கிறார். மந்திரிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார் மந்திரி. ஆனால் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் குட்டீஸு உங்களுக்கே ஸ்கூலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லை வெளி இடத்துல உங்களுக்கு பஸ்ஸில் வர்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறீங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ உங்களுக்கு ஒரு தப்பாக தெரியுதுன்னா உடனே நம்ம வீட்டில் யார்கிட்டையாவது அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணிடணும். முன்னாடி நமக்கு என்ன கஷ்டம்னாலுமே மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோன்னு வைங்களேன், அப்போ நம்ம ரொம்ப ரிலீஃப் ஆகிடுவோம். மனசுக்குள்ளேயே வச்சுட்டே உட்காந்துருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசில் வச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம குட்டீஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக அம்மா அப்பாட்ட போய் சொல்லலாம். பெரியவங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையானவங்கள்ட்ட சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நம்ம காது கொடுத்து கேட்கணும். இப்போ நீங்களே போய் அம்மா அப்பாட்ட சொல்லும்போது அம்மா அப்பா அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அம்மா அப்பா காது கொடுத்து கேட்கணும். ஓ பிள்ளைய தானே என்னத்தையோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காங்கல்ல பேரண்ட்ஸு, அவங்க தான் பிள்ளைகளை நிறைய விஷயங்களில் அவங்கள கவனிக்காமல் விட்டுறாங்க. பிள்ளைய சொல்ல வந்தால் கூட பேரண்ட்ஸு ஒழுங்காக கவனிக்கிறது கிடையாது.
கையில் இந்த நேரமாக அவங்களும் கையில் மொபைலை வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கிறாங்க. பிள்ளைய ஸ்கூல்லேருந்து வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்த பேரண்ட்ஸ் கேட்கணும் மெயினாக. சரியா? எவ்வளோ பிரச்சனைனாலுமே தீர்ந்து போயிடும். இந்த ராஜா பாருங்கள், அவ்வளோ மனக்குழப்பத்தில் இருந்தார். ஆனால் ஒன்றுமே செய்யலை. குரு வந்து அவர் ப்ராப்ளத்தை கேட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் அவருக்கு அவ்வளோ ரிலீஃப். அப்படியே சிட்டாட்டம் அவர் பறந்து போயிடுறாரு வேட்டையார். சரியா? அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஏதாவதுனாலுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஏதாவது ஒரீஸ்னா, என்னடா என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது சோகமாக இருந்தாலோ இல்லை ஏதாவது அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தாலோ உட்கார வச்சு கேளுங்க. என்னப்பா பிரச்சனைன்னு கேளுங்க. காது கொடுத்து கேளுங்க. மற்றவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்டாலே அவங்க க்யூர் ஆயிடுவாங்க. சரியா? ஆச்சு. நாளைக்கு வேறொரு குட்டி கதையோட வரேன்.